புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பிசிஓடி, பிசிஓஎஸ், பல்கி யூட்ரஸ் இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ பிசிஓடி அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு நார்மல் டேர்ம் ஆயிடுச்சு. இந்த மெடிக்கல் டேர்மில் இந்த பிசிஓடி யாராவது கேட்டால் இப்போ வெயிட் கெயின் இருக்காங்க, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஆக்னி நிறையா இருக்குது, எனக்கு பிசிஓடி இருக்குது, இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குன்னு பெண்கள் வந்து இது சர்வ சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க. இந்த பிசிஓடி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை அந்த கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பெண்களுக்கு எதனால அந்த பிரச்சனை வருது? இப்போது கர்ப்பப்பை அப்படின்றது வந்து ஒரு பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடம்னே சொல்லலாம். இப்போது கர்ப்பப்பையோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேரிக்காயனுடைய தலைகீழான ஒரு அமைப்பாக இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மலாக ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு கர்ப்பப்பை வந்து இருக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெருசாகிற வரைக்கும் அதோட அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வித்தியாசப்பட்டு ஒரு மெச்சூரிட்டி ஆகக்கூடிய அந்த டீனேஜ் டைமில் வந்து அது வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் அளவில் வந்து ஒரு அமைப்பில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். இதோட 2 சைட்லேயுமே 2 ஓவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சினை பைகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அந்த சினை பைகளில் தான் நமக்கு சினை முட்டைகள் வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்கும். இது வந்து பியூபர்ட்டி டைமில் நமக்கு அதில் ஒவ்வொரு முட்டையாக வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சு மாதம் மாதம் ஒரு முட்டை வந்து கருமுட்டை உற்பத்தியாக ஆரம்பித்து நமக்கு வந்து அது மாதவிடாய் மூலமாக மாதம் மாதம் வெளியில் வர ஆரம்பிக்குது. இதுவே வந்து திருமணமான பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து நல்ல முதிர்ச்சி அடைய ஆரம்பித்து அதன் மூலமாக கரு வந்து உற்பத்தியாக ஆரம்பிக்குது. இந்த கரு உற்பத்தியாகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கருமுட்டை உற்பத்தியாகி சினை பையிலிருந்து சினை குழாய் மூலமாக நமக்கு கர்ப்பப்பைக்குள்ளே வருது. அப்போது கர்ப்பப்பைக்குள்ளே வரும்போது அதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும். உள்ளே வந்து எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 விதமான அடுக்குகள் வந்து நமக்கு நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே வந்து இருக்கும். அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மயோமெட்ரியம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து தசைகள் நிறைய மிகுதியாக இருக்கும். அந்த பெட்டு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு மேலே வந்து எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய ஒரு லேயர் வந்து இருக்கும். இந்த லேயரில் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பப்பையில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய கரு வந்து தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த பெட்டு மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு கர்ப்பப்பை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பையிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு கரு தான் நமக்கு கர்ப்பப்பை வாய் வழியாக வந்து நமக்கு வெளியில் வரக்கூடியதாக இருக்குது. அதை சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கர்ப்பப்பையினுடைய அமைப்பிலையோ இல்லை வந்து 2 சைடில் இருக்கக்கூடிய சினை பையினுடைய அமைப்பிலையோ ஏதாவது வித்தியாசம் வரும்போது, உள்ள ஏதாவது கட்டிகள் வரும்போதோ இல்லை நீர் கட்டிகள் மாதிரி சின்ன சின்ன திராட்சை கொத்துகள் மாதிரியான அமைப்பு இந்த மாதிரி உருவாகும் போது அதை வந்து நம்ம சினைப்பை நீர் கட்டி அப்படின்னு சொல்லுவோம், பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம சினை பையில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள், அதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி நீர் கொப்புளங்கள் மாதிரியான அமைப்பு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதை தவிர வந்து கர்ப்பப்பை உள்ள வந்து நமக்கு அந்த நார் திசு கட்டிகளோ இல்லை தசை கட்டிகளோ வந்து உருவாக ஆரம்பிக்கும். நார் திசு கட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த மயோமெட்ரியம் சொன்னேன் இல்லையா, அந்த லேயர் வந்து மசில்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது தசைகள் மிகுந்தியாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல உருவாகக்கூடிய கட்டி தான் இந்த நார் தசை கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாமே எந்த இடங்கள்ல இருக்கோ அதை பொறுத்து அந்த ஃபைப்ராய்ட்ஸ்க்கு வந்து நம்ம பேர் வச்சு சொல்லுவோம். இதை தவிர யாரை கேட்டாலுமே இப்போ வந்து பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு சினை பையினுடைய அமைப்புலையும் சினை பையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஏதாவது நீர் கொப்புளங்கள் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை தான் நம்ம வந்து பிசிஓடின்னு சொல்கிறோம். இதுக்கும் வந்து கர்ப்பப்பைக்கும் வந்து எந்த சம்மந்தமுமே கிடையாது. சினை பையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் வந்து இந்த பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த எண்டோமெட்ரியம் பற்றி சொன்னோம். இப்போ எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து எந்த அளவில் இருக்கணும்? சில பேருக்கு வந்து திக்காக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். இப்படி இருந்தாலுமே பிரச்சனை. இப்போ வந்து சரியான ஒரு எண்டோமெட்ரியம் அந்த லேயர் வந்து எப்படி இருக்கணும்? இப்போ எண்டோமெட்ரியல் லேயர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமமான ஒரு அமைப்பாக இருக்கணும். அதாவது ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல், ஒரு அன்ஈவனாக இல்லாமல், ஒரு ஈவனான ஒரு பெட்டு மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு 1 mm சைஸில் வந்து நமக்கு வந்து இருக்கும். நமக்கு கர்ப்பப்பைக்கு உள்ளறையவே வந்து 1 mm அளவில் இந்த எண்டோமெட்ரியம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும்போது நமக்கு அதில் கரு உற்பத்தி இருக்குது அப்படின்னும் போது அந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். அது கர்ப்பப்பையோட அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும் போது அந்த கரு வளர வளர அந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய
ஆரம்பிக்கும். எலாஸ்டிசிட்டி பெருசாகும்போது அந்த திக்னஸோட அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ அந்த இடத்துல கரு உருவாகலை அப்படின்னும் போது நமக்கு நார்மலாக அந்த சைஸ்லேயே வந்து எண்டோமெட்ரியமோட திக்னஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், கருப்பையோடைய அமைப்பு எப்படி இருக்கு, ஆரோக்கியமா எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். பிசிஓடி பத்தி நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க டாக்டர். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மலர். எந்த ஊர்ல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? அப்பாக்கு தான் கேட்கணும். அவருக்கு 55 வயசாச்சு. ஓகேமா. சொரியன் பிரச்சனை இருக்குங்க. முட்டிக்கு கீழே ஃபுல்லா கருப்பு கருப்பா இருக்கும், கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி கையிலயும் முழங்கைக்கு கீழே அந்த மாதிரி அதிகமா இருக்கு. ஓகேமா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. எந்தெந்த இடங்கள்ல இருக்குன்னு சொன்னீங்கம்மா? இப்போ அந்த இடத்துல எல்லாம் அரிப்பு இருக்கா, இல்ல மேல வந்து உங்களுக்கு தோல் உரியிற மாதிரியோ செதில் செதிலா கொட்டுற மாதிரி? சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்குமா? வெயில் காலம்னா அரிப்போ அந்த மாதிரி இருக்கும். அது தோல் உரியும் போது ஒரு மாதிரி வெயிலுக்கு அதிகமா இருக்கு. சரிம்மா, எரிச்சல் எதுவும் இருக்காமா? சொரியும் போது நீர் வடிகிற மாதிரியோ இல்ல ரத்தம் கசிகிற மாதிரியோ? நைட் எல்லாம் தூங்கும் போது நீர் வடிச்சலா இருக்கு. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்குமா இந்த தொந்தரவு உங்களுக்கு? ஒரு 2 வருஷமாவே இருக்குங்க. சரி, வீட்டுல வேற யாருக்காவது இருக்காமா இந்த மாதிரி தொந்தரவுகள்? இதுக்கு முன்னாடி தாத்தாக்கு இருந்துச்சு, அவருக்கு சரியாயிடுச்சு. ஆனா அப்பாக்கு இன்னும் சரியாகல. சரிம்மா, என்ன வேலை பார்க்குறாங்க? ஏதாவது அலர்ஜி மாதிரி எதுவும் படுற மாதிரி வேலைகள் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இது கட்டடம் கட்டுற வேலை. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்கள், முழுமையாக சரியாயிடும். இப்போது கைகள்லையும் கால்கள்லையும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முழுமையாக சரியாக்கி கொடுத்துடலாம். இப்போது அந்த இடங்களில் நிறைய நம்ம சொறிகிறோன்ற போது நம்மளுடைய நகங்கள்லையுமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின்ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸோ நமக்கு நகங்கள்லையும் வரும். இப்போ அதை வச்சே நம்ம வேறு இடங்களில் நம்ம சொறியும் போது கண்டிப்பாக அந்த இடங்களுக்கும் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இப்போதைக்கு உடம்புல வந்து பித்தத்தை குறைக்கிற மாதிரி, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கிற மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். நிறைய வந்து நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பால் சேர்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. புளிப்பு சேர்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து சொரியாசிஸ் நோய்க்காக சிறப்பாக வந்து மூலிகை எண்ணெயும் மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அரிப்பு, எரிச்சல், மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் அன்னீவனாக இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே வந்து 2-3 நாட்கள்லேயே வந்து உங்களுக்கு அரிப்பு எல்லாமே நல்லா ஒரு 50-60% வந்து நல்லா குணமாகிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த தோலில் இருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸ்க்காகவும் அது மேலே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து 2-3 நாட்கள்லேயே முழுமையாக சரியாகி கொடுத்துரும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் வந்து அருகம்புல் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல வேரோடு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடித்து சாறு மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 200 ml அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 48 நாள் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்கம்மா. தொடர்ந்து இதை எடுக்கும்போது அவங்களுக்கு அரிப்பு, நீர் வடிகிறது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து சிகிச்சை எடுக்கிறதுக்காக நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்துட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க, முழுமையான பலன் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேங்க. என் பேர் வந்து கலைவாணி. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? கேள்வி எனக்கு தான் கேட்கலங்க. எனக்கு வயசு வந்து 28 ஆச்சு. தொடர்ந்து பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன பேர் கலைவாணி. சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 28 ஆச்சு. ஓகே. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. எவ்வளோ நாளா இருக்குமா? இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த மந்த் பீரியட் ஆனா சரியா வராது. சரிம்மா. அடுத்து கால்குலேஷனா கரெக்டா 1 மந்த்துக்குள்ள பீரியட்ஸ் ஆகாது. சரி, மாதம் கரெக்டா வரலையா உங்களுக்கு? அப்புறம் இந்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இருந்து மார்பகங்கள்ல வலி இருக்கும். வலி இருக்கு. உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே போறீங்களாமா? வெயிட் அதிகமா ஆயிருக்கேங்க. சரி, ஓகேம்மா. இந்த தொந்தரவு ஒரு 1 இயரா இருக்குங்க. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக உணவுகளில் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க, உங்கள் முழுமையாக சரியாகி கொடுத்துரும் பிசிஓடி தொந்தரவுகள். இப்போது பிசிஓடி அப்படின்னு நம்ம பேசினோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சினை பையிலையும் அந்த கருமுட்டைகள் வளர்ச்சியில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். நமக்கு முதிர்ச்சி அடைந்த அந்த கருமுட்டை தான் வந்து வெளியில் வராமல் ரிலீஸ் ஆகாமல் உள்ளே நமக்கு தேங்கி அது நீர் கட்டிகளாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து நிறைய ஹார்மோன் இம்பேலன்ஸும் காரணங்களாக இருக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்களும் காரணங்களாக இருக்கலாம். இப்போ
இப்போதைக்கு வந்து உணவுகளில் கொஞ்சம் மாற்றம் கொடுக்குற மாதிரி நிறைய வறுத்த பொரிச்ச உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்ந்த உணவுகள் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஆயில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பிசிஓடி தொந்தரவுகள் சரியாகி கொடுத்துரும். இப்போதைக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி நாட்டு மருந்துகள் கடையில் வந்து நீங்கள் நான் சொல்கிற பொருட்கள்லாம் வாங்கிக்கோங்க. நிலக்கடம்பு அப்படின்ட்டு ஒரு பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நிலக்கடம்பு சமூலம் அப்படின்ட்டு ஒரு பொருள் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு அதோட ஜாதிக்காய், ஏலக்காய் இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கோங்க. அதோட உங்களுக்கு அருகம்புல் கிடச்சிது அப்படின்னா அந்த அருகம்புல்ல சாறு எடுத்துக்கோங்க. இந்த சாறில் வந்து இந்த 2-3 பொருட்களையுமே ஊற வச்சுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. டெய்லியுமே அதில் ஒரு 2 கிராம் அளவுக்கு காலையில் நைட்டு 2 நேரமுமே சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு வாங்க. இதை பால்லையோ இல்லை தேன்லேயோ கலந்து கூட குடிக்கலாம். ரெகுலராக அதை சாப்பிட்டுட்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய கருமுட்டைகள், அந்த முதிர்ச்சி அடைந்த கருமுட்டைகள் வெளியில் வராமல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். மாதம் இதை எடுக்கும்போது நல்லாவே மாதவிடாய் மூலமாக அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே நல்லா உடஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். மறுபடியும் வந்து உருவாகாமலும் வந்து பார்த்துக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? கும்பகோணம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயதுமா? வயது 25 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேம் எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. 2 அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். சரிம்மா. அதுல இருந்து 2 வருஷமா யூரின் போற இடம் வந்து ரொம்ப அரிக்குது மேம். எரிச்சல் ஏதாவது இருக்காமா யூரின் போகும்போது? அதெல்லாம் இல்ல மேம். எதுவும் கிடையாது. சரிம்மா. வெள்ளைப்படுதல் மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்காமா? அதெல்லாம் இல்ல மேம், எதுவுமே இல்ல மேம். சரிம்மா. சுகர் செக் பண்ணியிருக்கீங்களா? சுகர் வந்து எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. யூரின் போகிற இடத்துல அரிப்பு இருக்குது அப்படின்னும் போது ஆரம்ப காலகட்டத்தில் அரிப்பு மட்டும் இருக்கிறது பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரியோ கூட உருவாக்கி கொடுத்துடலாம். இப்போதைக்கு தண்ணி வந்து நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 லிட்டர் தண்ணி அளவுக்கு நீங்கள் ரெகுலராக குடிச்சிக்கணும். தண்ணி மட்டுமே இல்லாமல் நீங்கள் இளநீர், மோர், ஜூஸ் ஏதாவது ஒரு ஃபார்மில் நீர் நிறைய எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது அப்படின்னீங்கன்னா நெரிஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெரிஞ்சலில் வந்து சமூலமாக, அதாவது ஃபுல் அந்த செடி ஃபுல்லாகவே வேர்லேருந்து செடி ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 2-3 செடி ஃபுல்லாக எடுத்துகிட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நல்லா போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து அது வற்றுனதுக்கப்புறமா அதில் வந்து ஏல அரிசி இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காய் உள்ளே இருக்கும். அதோட அந்த அரிசியை மட்டும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதில் கலந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இதை பண்ணும்போது யூரின் போகும்போது எரிச்சல் இருந்தாலோ இல்லை யூரின் போகிற இடத்துல அரிப்பு இருந்தாலோ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொடுத்துரும். இது பண்ணதுக்கப்புறமா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு திரிஃபலா சூர்ணம் அப்படின்னு கிடைக்கும். அதை வாங்கிட்டு மைல்டான ஹீட் இருக்கக்கூடிய ஒரு வாட்டரில் வந்து கலந்துட்டு அதை வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது வெளியில் பக்கமாக இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு முறை நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். என்ன மாதிரியான அரிப்பு இருக்குது, வெள்ளைப்படுதல் இருக்கா, இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கான முறையான மருத்துவம் எடுக்கும்போது முழுமையாக சரியாகி கொடுத்துருமா உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் நிஷா மேம். எந்த ஊர்லேருந்துமா? திண்டுக்கல் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? தெரியுமாக்கு மேம். அவங்களுடைய வயது என்னம்மா? 52 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்களுக்கு? பெரியம்மாக்கு வந்து இடுப்புல இருந்து கால் முடிக்கும் வலி இருக்கு மேம் அவங்களுக்கு. சரிம்மா. அவங்க அப்போ ரொம்ப கால் தொட்டாவே கூச்சமா இருக்குன்னு சொல்லுவாங்க, நரம்புல இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க மேம். சரிம்மா. ஸ்கேன் ஏதாவது எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருக்கீங்களாம்மா? இல்ல மேம், வெளிய மெடிக்கல் டேப்லெட் தான் மேம் சாப்பிடுவேன். சரி, உடம்பு வெயிட் அதிகமாக இருப்பாங்களா? ஆமா மேம், கொஞ்சம் வெயிட் அதிகமா மேம், 70 இருக்கு மேம். சரிம்மா. வீக்கம் ஏதாவது இருக்கா காலில்? இடுப்புலேருந்து கால் வர வலி பரவுதுன்னு சொன்னீங்க. வீக்கம் ஏதாவது இருக்கா காலில்? கொஞ்சம் வீக்கமா, ஒரு நாள் வீக்கமா இருக்கு, கொஞ்ச நாள் வீக்கம் இல்லாம இருக்கும் மேம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. இடுப்புகளில் வலி இருக்கும்போது இடுப்புலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு வலி பரவுது அப்படின்னும் போது கண்டிப்பாக இடுப்பு எலும்புன்றது அந்த L4, L5, L3 இது எல்லாமே வந்து ரொம்ப குறுகிய அமைப்பில் இருக்கும். ஒவ்வொரு எலும்புகளுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய உடம்புல ரியலாகவே கம்மியான ஸ்பேஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம வெயிட் அதிகமாக இருந்தாலோ இல்லை நம்ம உடம்புல வெயிட் அதிகமாக இருக்கிறது இல்லாமல் வெயிட் நிறைய தூக்குவாங்க, கீழே குனிஞ்சு நிமிர்ந்து தூக்கக்கூடிய வெயிட்டு இந்த மாதிரி தூக்கும்போது அந்த எலும்புகளோட தேய்மானம் அதிகமாகும்.
சில பேருக்கு அந்த 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான அமைப்பு வந்து பல்ஜ் ஆகி வெளியில் வர ஆரம்பிக்கும், டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தோற்றம் இருக்கும்போது நமக்கு உள்ளே போகக்கூடிய நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகாது. 2 எலும்புகள் சேர்ந்து அந்த நரம்புகளை அழுத்தும் போது கால்களுக்கு ரத்த ஓட்டம் போகாது. அப்போது கால்கள்லையுமே வலி இருக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிற மாதிரி ஊமத்தை இலைகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ஊமத்தை இலைகள் எடுத்துக்கோங்க. அது நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டிட்டு நீங்கள் அதை மேல் பக்கமாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பண்ணிவிட்டு கீழேருந்து மேல் பக்கமாக தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ரெகுலராக அதை பண்ணிட்டு வரும்போது காலையில் நைட்டு ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு வாங்க. பண்ணும்போது அந்த நரம்புகள் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்க் பல்ஜ் ஏதாவது இருந்தாலுமே நல்லா வந்து அந்த வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் வலிகள் இருக்குது, அவங்களால நடக்கவே முடியல அப்படின்னும் போது நம்மளுடைய டி நகர் ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு வாங்க. நம்ம இந்த வஸ்தி முறைகள் இதெல்லாமே கடி வஸ்தி இந்த மாதிரி இடுப்புக்காக சிறப்பான மருத்துவம் வந்து கொடுக்குறோம். பஞ்சகர்மா தெரப்பி எடுக்கும்போது அவங்களுக்கு 2-3 நாட்கள்லேயே வலிகளில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா முழுமையாக அதற்கான வித்தியாசத்தை வந்து பார்க்கலாம். மறுபடியும் வராமலும் அவங்களுக்கு வந்து பார்த்துக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா, டிவி பார்க்காதீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் நான் ராகவி பேசுறேன் மேம். எந்த ஊர்லேருந்துமா? திருவண்ணாமலையில இருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? 23 வயது ஆகுது மேம். எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு 3 இயர்ஸா இருக்கு மேம். சரிம்மா. உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கீங்களாம்மா? ஆமா மேம், 72 kg இருக்கேன். தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? செக் இல்ல மேம், பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல மேம். சரிம்மா. கர்ப்பப்பைக்கு ஏதோ ஸ்கேன் எடுத்திருக்கீங்களாம்மா? இல்லைங்க மேம், அதெல்லாம் இல்லைங்க மேம். ஆனா மெடிசன் மட்டும் எடுத்துக்கிறேன் மேம். சரிம்மா. அலோபதியில மெடிசன் எடுத்தா சரியா வருது மேம். சரி. அப்படி விட்டுட்டா இர்ரெகுலரா போகுது, 1 டே போகுது. சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகுதுன்னும் போது கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய PCOS தொந்தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கலாம். உங்களுக்கு வெயிட்டு குறைக்கிறதுக்காக டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றில் வந்து சுரக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியில் இருக்கக்கூடிய தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மட்டும் நல்லா ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அது மட்டுமே போட்டு ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் வந்து சுரக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை மட்டுமே போட்டு அரைச்சி நீங்கள் அதை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு கலந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய PCOD தொந்தரவுகள், உடம்பு வெயிட் அதிகமாக இருக்கிறது, இல்லை வந்து மாதவிடாய் மாதம் வராமல் 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் வருது, இல்லை வந்து வருடத்துக்கே ஒரு டைம் 2 டைம் தான் வருது, இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஜூஸ் 2மே எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொடுத்துரும். இது ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு உடம்பு வெயிட்டு கம்மியாகிறதுக்கு அடிவயிற்று பகுதிகள் எக்ஸசைஸ் பண்ணணும். அடிவயிற்று பகுதிகள் எக்ஸசைஸ் கேட்டிங்கன்னா தோப்பு கரணம் வந்து ரெகுலராக போட்டுக்கலாம். பிரமிட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல வந்து ஒரு 10ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 30 வரைக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் டெய்லியும் ஒரு 10 தோப்பு கரணம் காலையில் நைட்டு 2 நேரமுமே வந்து வெறும் வயிற்றில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. டீ காஃபி எதுவும் குடிக்காமல் பால் சேர்ந்தது எதுவும் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா PCOD தொந்தரவுகள் ஒரு 3லேருந்து 4-5 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு முழுமையாக சரியாயிடுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் தமிழரசன் மேடம், விருதாச்சலத்துலேருந்து ஓகே. பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? அப்பாவுக்காக மேடம். என்ன வயதாகுது அப்பாவுக்கு? 55 ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். மேம், அப்பாவுக்கு வந்து முடக்குவாதனை இருக்கு சொல்லியிருக்காங்க மேடம். ஒரு 1 வருஷமா இருக்கு. சொல்லுங்க ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? விருதாச்சலம் மேடம். ஓகே. எவ்வளோ நாளாக இருக்குது? 1.5 வருஷமா இருக்கு மேடம். சரிங்க ஐயா. நடக்கிறாரா அவர்? நடக்காரு மேம், ஆனால் பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியதில்லை, எந்த ஒர்க்கும் செய்ய முடியல. சரிங்க ஐயா. இப்போ கீழே உட்காந்துட்டு எழுந்திருக்கிறாரா? அவராக எழுந்திருக்கிறாரா இல்லை சப்போர்ட்டோட தான் எழுந்திருக்கிறாரா? ஒரு சில டைம்ல இறந்துருக்காரு மேம், ஒரு சில டைம் சப்போர்ட்டோட தான் இருக்காரு. சரிங்க ஐயா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. விருத்தாச்சலத்திலே நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் ஒரு முறை நேரில் அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுங்க. முடக்குவாதம் நோய்க்காக நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாக தடவக்கூடிய ஆயில் இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது 3லேருந்து 4 மாதங்களுக்குள்ளே நாங்கள் சொல்லக்கூடிய உணவுகளில் மாற்றம் கொடுத்துட்டு மருந்துகள் எடுக்கும்போது முழுமையாக சரியாகி கொடுத்துடலாம் ஐயா. சீக்கிரமாக நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லங்கா பேசுறேன். பாக்கியம்மா. ஓகேம்மா. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக பேசுறேன். உங்க வயது என்னம்மா? வயது வந்து 50 மேல வயசு. சரிம்மா, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க. டிவி வால்யூமை குறைச்சிருங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். கேளுங்க. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம். என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த நீர் கொஞ்சம் எரிச்சது, கர்ப்பப்பை ஏற்பட்டு மேடம். சரிம்மா.
அது விட்டாடி நீர் எரிச்சல் இருக்கு. யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கா? ஆமா. சரிம்மா. சொட்டு சொட்டா போகிறது, யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்காம்மா? அதெல்லாம் சக்கரை இருக்கு, அதுக்கு அரை மாத்திரை போட்டு. சரிம்மா. சுகர், பிபி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா? எந்திரிக்கவும் முடியாது, இடுப்பு அப்படியே போட்டு பிடிச்சிட்டு வலிக்குது, ஒரு கால் கை ரொம்ப மாதிரி இருக்கு. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு உடம்புக்கு தண்ணி வந்து பத்தலைன்றதை புரிஞ்சுக்கணும். தண்ணி நிறைய குடிங்க, இளநீர் நிறைய குடிங்க. நீர்முள்ளி அப்படின்ட்டு ஒரு பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீர்முள்ளி சூர்ணம் அப்படின்ட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு அது 1லேருந்து 2 கிராம் அளவுக்கு காலையில் நைட்டு 2 நேரம் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. இது பண்ணும்போது யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, இல்லை அடிக்கடி யூரின் வர ஃபீல் இருக்கிறது, சொட்டு சொட்டாக யூரின் போகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா சரியாகி கொடுத்துரும். அடிவயிறில் வந்து உங்களுக்கு ரெசிடுவல் யூரின் நிறைய இருக்குது அப்படின்னும் போது, யூரின் ஃப்ரீயாக போகலை, யூரின் நிறைய நம்ம உடம்புல தேங்குது அப்படின்னும் போது உடம்பு ஃபுல்லாகவே வந்து வெயிட் அதிகமாகும். அதாவது உடம்புல நீர் அதிகமாக கோர்க்க ஆரம்பிக்கும், வயிற்றில் வந்து அந்த யூரின் வந்து நல்லா தேங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தேங்கும் போது உங்களுக்கு வந்து சுரைக்காய் விதை இருக்குது பார்த்தீங்களா, சுரைக்காய் விதை, பீர்க்கங்காய் விதை, அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய் விதை, இந்த மாதிரி ஏதாவது விதைகள் கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா தண்ணியில் அரைச்சிட்டு நல்லா ஒரு மையை அரைச்சிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அடிவயிற்று பகுதியில் தேய்ச்சிக்கலாம். இதை வந்து ஒரு 10 மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிடுவல் யூரின் வயிற்றில் வந்து தேங்கினாலுமே அது வந்து நல்லா வந்து யூரின் வெளியில் போக ஆரம்பிச்சிடும். வயிற்றில் வலி இருக்கிறது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வராமல் வந்து பார்த்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வந்து இந்த பிசிஓடி பற்றி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த பிசிஓடி ஒரு பெண்ணுடைய கருப்பையில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? கருப்பையில் வந்து இப்போது கட்டிகள் இருக்குன்னாலோ இல்லை வந்து சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னாலோ நமக்கு வந்து உடம்பு வெயிட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமாகும். உடம்பு கிராஜுவலாக வெயிட் அதிகமாகிட்டே போவாங்க. ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் வந்து அளவுக்கு அதிகமாக எக்ஸஸாக வந்து சுரக்கிறது. அதுக்கப்புறம் மேல் ஹார்மோன்ஸ், அந்த ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய அந்த மேல் ஹார்மோன் வந்து நார்மலாக இல்லாமல் அதுவுமே அதிகமாக சுரக்கிறது. இந்த மாதிரி சுரக்கும் போது என்னாகும், நமக்கு அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். எக்ஸஸாக ஹேர் க்ரோத் வந்து ஃபேஸில் இருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து மேல் டைப் ஆஃப் அந்த ஹேர் லாஸ் இருக்கிறது, இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸ்கின்னோட டைப் வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறது, அங்கங்கே வந்து நமக்கு ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸ், அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக கலர் வந்து டிஸ்கலரேஷன் இருக்கிறது ஸ்கின்னு, கழுத்து பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில், தொடை இடுக்குகளில், கைகளில், அக்குளில், இந்த மாதிரி இடங்களில் வந்து பிளாக்கிஷ் ஸ்பாட்ஸ், அதாவது பிளாக் கலரான ஒரு மாற்றங்கள் ஸ்கின்னில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி சாம்பல் எடுத்து பூசின மாதிரி கூட நமக்கு சில பெண்களுக்கு ரொம்ப கலர், ரொம்ப டிஸ்கலரேஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாகிட்டே போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பித்து பீரியட்ஸ் தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கலாம். சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மாதம் வராமல் 2 மாதத்துக்கு ஒரு டைம், 3 மாதத்துக்கு ஒரு டைம் வரலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக ப்ளீடிங் வர ஆரம்பிக்கலாம். ஒவ்வொருடைய உடம்புடைய அமைப்பினை பொறுத்து, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிசிஓடி தொந்தரவுகளை பொறுத்து இந்த மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் அபிநயாங்க. சைனஸ் ப்ராப்ளம்காக பேசுறேன். ஓகேம்மா, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 25ங்க. சரி, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம்ப்பா. அம்மா வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, என்ன தொந்தரவு? 25 வயசு ஆகுதுங்க. சரி, ஓகே. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. இங்கிலீஷ் மெடிசனுக்கு ஹாஸ்பிட்டல்ல போகணும். சரிம்மா. 2 வருஷமா இருக்கு. சரி, தும்மல், மூக்குல நீர் வடிகிறது, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? என்னங்க? தும்மல், அடிக்கடி அடுக்கு தும்மல் மாதிரி வருது. தும்மல் வருதுங்க. பஃப் எதுவும் யூஸ் பண்றீங்களாமா? இன்ஹேலர், பஃப் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? இல்ல, மெடிசன் மட்டும் தான் எடுக்கிறேங்க. சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சைனஸ் தொந்தரவுகள் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் போது உங்களோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகவே இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அடிக்கடி ஒருத்தருக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்னும் போது அது வந்து 1 நாள்லேயோ 2 நாள்லேயோ வந்து சரியாகி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா சளி பிடிக்கிறதே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம், வருடத்துக்கு ஒரு டைம் 2 டைம் வந்து சளி பிடிக்கலாம். அடிக்கடி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்குன்னும் போது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். டெய்லியுமே ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம் சாப்பாட்டில். அப்படி இல்லைன்னா அதை ஜூஸாவோ இல்லை தேனில் ஊற வச்ச ஒரு நெல்லிக்காய் வந்து ரெகுலராக டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு கை துண்டு அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டை வந்து எடுத்துகிட்டு அதை தேனில் ஊற வச்சு ரெகுலராக இஞ்சி தேன் ஊறல் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இது ரெண்டும் மாற்றி மாற்றி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிறுதானியங்கள் உணவில் நிறைய எடுத்துக்கலாம்.
உணவில் வந்து நிறைய மாவுச்சத்து நிறைந்த பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிறுதானியங்கள் நிறைய எடுத்துட்டிங்க அப்படின்னாலுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவாக இருந்தாலும் சரி, வீசிங் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே சரி, நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ அதிகமாகவே இருக்கோ அப்போது வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஒரு சளி பிடிக்கிறதோ டஸ்ட் அலர்ஜி வரதோ வந்து இருக்காது. இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு மருந்துகள் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் தாலிசப்பத்திரி அப்படின்ட்டு ஒரு பொருள் கிடைக்கும். இதை வாங்கிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இதோட சுக்கு, மிளகு, திப்பிலி இது நீங்கள் வீட்டிலேயே கூட இருக்கும். இதை 3யுமே வாங்கி நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த தாலிசப்பத்திரியோடு சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் 1 கிராம் அளவுக்கு 3 நேரம் உணவுக்கு அப்புறமும் ஒரு 4-5 நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க. ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு சளி தொந்தரவுகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ் நோய்க்காக சிறப்பாக மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு படிப்படியாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாம் நல்லா கரைஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். மறுபடியும் இந்த சைனஸ் தொந்தரவுகள் வராமையும் பார்த்துக்கலாம். சளி அதிகமாக பிடிக்காமல் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிறதுக்கான மருந்துகளுமே கொடுப்போம். தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் மருத்துவம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துக்கும் போது அடிக்கடி சளி தொந்தரவுகள் பிடிக்கிறதும் சைனஸ் நாள்பட இருக்கிறதுமே உங்களுக்கு முழுமையாக சரியாயிட்டு வந்துருமா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம பிசிஓடி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பிசிஓடி கண்டிஷன் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க. ஆமாம், எனக்கு இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலுமே அதை பெருசாக கேர் பண்ண மாட்டேங்கிறேன். டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் அதாவது ஹார்மோனல் பில்ஸ் தான் எனக்கு கொடுக்குறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வந்து முறையான சிகிச்சையாக இருக்கும்? இப்போது பிசிஓடி தொந்தரவுகளுக்கு நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்காக நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட் அதிகமாக இருக்கிறது, அது வந்து நமக்கு நார்மலாக அந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து இன்னும் தான் ஜாஸ்தியாகும். ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கங்கிறாங்கன்னும் போது ஒரு ஹார்மோனோட லெவல் வந்து நார்மலாக இருக்குன்னும் போது இன்னொரு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆக தான் செய்யும். இதுக்கு தொடர்ச்சியாக நம்ம உணவுகளில் முதல்ல வந்து மாற்றம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணணும். பால் சேர்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறாங்கன்னும் போது அதையுமே அவாய்ட் பண்ணிட்டு வரணும். நிறைய வந்து உடல் உழைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். எக்ஸசைஸ் வந்து நிறைய பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கலோரிஸ் எல்லாமே பர்ன் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு அதிகமான ஃபேட் வந்து டெபாசிஷன் அதிகமாக இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அடிவயிற்று பகுதிகளுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ அந்த காலத்தில் வந்து நிறைய எல்லாமே கீழே குனிஞ்சு செய்யக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க, கீழே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிசிஓடி தொந்தரவுகளோ இல்லை வந்து கர்ப்பப்பையில் நீர் கட்டி மாதிரி கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியோ இல்லை பல்கி யூட்ரஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் வந்து இருந்தது. ஆனால் இப்போது வந்து எல்லாமே வந்து நம்ம நின்றுட்டே பார்க்குறோம். கீழே குனிஞ்சு கூட நம்ம எந்த வேலையுமே பார்க்குறது கிடையாது. உட்கார்றது கூட நம்ம சேர்லே சோஃபாலே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த அடிவயிற்று பகுதிகளில் வந்து சேரக்கூடிய தசைகள் வந்து இன்னும் தான் அதிகமாகிட்டே போகும். அடிவயிற்றில் ஃபேட் டெபாசிஷன் அதிகமாகிட்டே போகும்போதும் சரி, கர்ப்பப்பை வந்து அசைவு கொடுக்காமே இருக்கும்போதும் சரி, நமக்கு சேரக்கூடிய கழிவுகள் எல்லாமே அங்கே தான் போய் சேரும். இப்போ பெண்களுக்கு குறிப்பாக அவங்க பண்ணக்கூடிய வேலைகளில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும்போது நிறைய அழுக்குகள் போயிட்டு அந்த கர்ப்பப்பையில் தான் சேர ஆரம்பிக்குது. அப்படி சேரக்கூடிய கழிவுகள் தான் நமக்கு அந்த கட்டிகளாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இது போக நம்மளுக்கு ஹார்மோனில் இம்பேலன்ஸும் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸும் வர ஆரம்பிக்குது. அந்த நீர்க்கட்டிகள் போன்றோ இல்லை நமக்கு கட்டிகள் கர்ப்பப்பையில் கட்டிகள் மாதிரியோ வந்து நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேரு ஸ்ரீமதிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? தேனியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்காக கேக்குறீங்க? பாட்டிக்கு மூட்டு வலி இருக்கு, ஒரு 6-7 வருஷமா இருக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 55 ஆச்சுங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன தொந்தரவு பாட்டிக்கு? பாட்டிக்கு மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கு. சரிம்மா, 2 கால்லையும் இருக்கா, ஒரு கால்ல மட்டும் தான் இருக்கா? ஒரு கால் மட்டும், ரைட் கால் மட்டும் இருக்குங்க. சரிம்மா. நாங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறைய பார்த்தோம், கேட்கல. இல்ல சித்தா மருத்துவத்திலயும் நிறைய பார்த்திருக்கோம், கேட்கல. ஏஜ் என்ன பாட்டிக்கு? ஏஜ் 55 ஆச்சுங்க. சரி, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஏஜ் வந்து ஒரு 60க்கு மேலே போகும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லா எலும்புகளோட தேய்மானமுமே அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெரிய பெரிய மூட்டுகள்னு சொல்லும்போது நமக்கு முழங்கால் மூட்டு தான் நம்மளுடைய பாடி வெயிட்டை ஃபுல்லாக தாங்கக்கூடிய மூட்டாக இருக்குது. அப்போது அந்த இடங்களில் நமக்கு தேய்மானம் அதிகமான வேலைகள் செய்யும்போது இல்லை அந்த இடங்களுக்கு அசைவுகள் அதிகமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மூட்டில் தேய்மானம் வந்து இருக்கும். ஆஃப்டர் மெனோபாஸே வந்து பெண்களுக்கு குறிப்பாக நமக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனாலையும் சரி இல்லை கால்சியம் குறைபாடு அதிகமாக இருக்கிறதுனாலையும் சரி நமக்கு இந்த மூட்டு தேய்மானம்
இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பாட்டிக்கு 65 வயதுன்னும் போது அவங்க கால்களுக்கு அசைக்க முடியல அப்படின்னும் போது நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே மேல் பக்கமாக தடவிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து எருக்க இலைகள் கிடச்சிது அப்படின்னாலும் சரி, இல்லை நொச்சி இலை கிடச்சதுனாலும் சரி, ரெண்டுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அந்த இலையை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த இலைகள் எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த ஆயிலை மட்டும் நீங்கள் கால்களுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு முட்டியில் ஃபுல்லாக நல்லா ஆன்டி கிளாக் வைஸ் 2 சைடுமே நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தேய்மானம் ஏதாவது இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்துட்டு அதற்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் மூட்டுகள் தேய்மானத்துக்காக சிறப்பாக மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அது ஒரு முறை நேரில் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு மூட்டுகள் தேய்மானம் வந்து விரைவிலே சரியாகி கொடுத்துரும். 2-3 மாதங்களே உங்களுக்கு நல்ல வலிகளில் வித்தியாசம் வந்துடும். திருப்பியும் வராமலும் உங்களுக்கு பார்த்துக்கலாமா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், பேரு செல்வி. ஓகே, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயதுமா? வயது வந்து 36 ஆகுது. தொடர்ந்து எனக்கு வந்து வலி பிரச்சனை இருக்கு. சொல்லுங்க, என்ன தொந்தரவு இருக்கு? முடக்குவாதம் மாதிரி இருக்கு. சரிம்மா. பயங்கரமா காலெல்லாம் வலிக்குது. சரி. மூட்டு வலி பிரச்சனையும் இருக்குது. எவ்வளோ நாளா இருக்குமா? 2.5 வருஷம் கிட்ட இருக்குது. சரிம்மா. நடக்க முடியுதுங்களா உங்களால? காலையில தூங்கி எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடக்கவே முடிய மாட்டேங்குது. சரி. எந்திரிக்கவே கொஞ்சம் டைம் ஆகுது. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முடக்குவாதம் இருக்குன்னும் போது உங்களுக்கு சின்ன ஜாயின்ஸ்லேருந்து பெரிய ஜாயின்ஸ் வரைக்குமே எல்லா ஜாயின்ஸ்லேயும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். கழிவுகள் நிறைய தேங்க ஆரம்பிக்கும். உடம்புல வந்து வாத நீர்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் நிறைய தேங்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ட்டு ஒரு சிறப்பான சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். கழிவு நீக்க சிகிச்சை தான் இது. இதை நீங்கள் வந்து யார் வேணாலுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நல்லா முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். உடம்புல தேங்கக்கூடிய நீர் தான் வந்து உங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்லையுமே வந்து தேங்க ஆரம்பித்து முடக்குவாதம் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி எடுத்த உடனே உங்களுக்கு வீக்கம் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பித்து வலியில் நல்லா வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம். இது கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்லையும் இருக்கக்கூடிய நீர் எல்லாம் நல்லா வெளியேற ஆரம்பித்து அந்த கடிவஸ்தி ஜானுவஸ்தி இதெல்லாம் பண்ணும்போது மூட்டுகள் பெரிய பெரிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் கூட உங்களுக்கு நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கும் போது முழுமையாக 2-3 மாதங்கள்லேயே முடக்குவாதம் நோய் வந்து முழுமையாக சரி பண்ணிக்கலாமா. சரி பண்ணக்கூடிய நோய் தான் இது. சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க, விரைவிலே சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் லக்ஷ்மி மேம். நான் பெரம்பலூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தாங்க மேம் கேக்குறேன். ஓகே, உங்க வயது என்ன? 42ங்க. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேம், எனக்கு சிறுநீர் வந்து சரியாவே இறங்க மாட்டேங்குதுங்க மேம். சரிங்கம்மா. ஒரு சில நேரம் ஒழுங்கா போகுது, ஒரு சில நேரம் சரியாவே போக மாட்டேங்குது. அடிவயிறு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அது அடி வயிற்றுல வலிக்குதுங்க மேம். சரிம்மா. பீரியட்ஸ் நார்மலா இருக்கா? வலிக்குதுங்க மேம். சரிம்மா. பீரியட்ஸ் எல்லாம் நார்மலா போயிருக்கா உங்களுக்கு? அது போகாதுங்க மேம். ஒரு நாள் தாங்க மேம் இருக்கும். பார்த்தா ஒரு நாள் தான் இருக்குங்க மேம். சரிம்மா. ஸ்கேன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா வயிற்றுல? இல்லைங்க மேம், அது வரைக்கும் எதுவும் பண்ணல. வெள்ளைப்படுதல் மாதிரி எதுவும் தொந்தரவு இருக்குங்களா? அது மாதிரிலாம் இல்லைங்க மேம். ஆனால் யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குங்க மேம். அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்குங்க மேம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வெள்ளைப்படுதல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலுமே அடிவயிற்று பகுதியில் வலி இருக்குன்னும் போது கண்டிப்பாக நீர்க்கட்டி தொந்தரவுகளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மாதவிடாய் சீராக முறையில் வெளியில் வராததுனால நமக்கு அதிகமாக தேங்குறதுனால சில கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கலாம் கர்ப்பப்பையில். இதெல்லாம் முறையாக வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்கம்மா. அடிவயிற்று பகுதிகளுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வெள்ளரிக்காயோட விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சிட்டு மோரில் கலந்தோ இல்லை நார்மல் சுடு தண்ணியில் கலந்தோ நீங்கள் அடிவயிற்று பகுதிகளில் வந்து 10 மாதிரி போட்டுக்கோங்க. இது போடும்போது உங்களுக்கு யூரின் நல்லா ஃப்ரீயாக வெளியேற ஆரம்பிக்கும். யூரின் உடம்புல தேங்குறதுனாலையோ இல்லை வயிற்றில் அதிகமாக தேங்குறதுனாலையோ சில பேருக்கு பாதி யூரின் போகும், பாதி வந்து உள்ளே வந்து தேக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது
நடக்கும் போதும் அடி வயிற்று பகுதிகளில் வலிகள் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்கம்மா. கற்றாழையில் வந்து வில்வ இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் அரைச்சிட்டு கற்றாழை ஜூஸோடு கலந்து ஒரு 2-3 வில்வ இலைகளை அரைச்சிக்கோங்க. அதை வந்து கற்றாழையோடு கலந்துட்டு நீங்கள் நல்லா அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 200-300 ml அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது உடம்பு சூடு நல்லா குறைய ஆரம்பிக்கும். நல்லா பாடி ஹீட் ஆகிறதுனால அடி வயிற்று வலிகள் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நல்லா அதில் வந்து மாற்றம் கொடுக்க ஆரம்பிக்கும்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? அஜித், நாமக்கல். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான். உங்கள் வயது? 25. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். இப்போ இது வெயிட்டுள்ள பொருட்கள் இருக்கும்போது கையை என்ன ஒரு விரையில் மாறி இருக்கு. என்னதுங்க? விரலில் வலி இருக்குங்களா? இல்லை விரையில் மாறி இருக்கு. புரியல. இப்போ இது வெயிட்டுள்ள பொருட்களை தூக்கும்போது கையெல்லாம் ஒரு ஹெல்த் இல்லை. வெயிட்டான பொருள் தூக்கும்போது ஆமாம், கையெல்லாம் ஒரு ஹெல்த் இல்லாத மாதிரி விரையில் போல இருக்கு. ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது. கைகளில் நடுக்க மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? எங்க? அது மாதிரி எதுவும் கிடையாது. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கீங்களா? ஆமாம். சரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், அவங்க சொன்னாங்க நரம்பு சத்து குறைபாடுங்க. சரி. நரம்புகளில் வலிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கையிலையோ கால்லையோ? இல்லை, அப்படி இல்லை. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ கைகள்லையோ கால்கள்லையோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கலன்றதை வந்து புரிஞ்சுக்கணும். பாடி வெயிட்டுமே ரொம்ப அண்டர் வெயிட்டாகவே இருப்பாங்க. இதுக்கு நிறைய வந்து முளைக்கட்டின பயிர்கள் தானியங்கள் வந்து எடுத்துக்கலாம். டெய்லியுமே அந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, பாசி பயிறுன்னு சொல்லுவோம், அதை வந்து முளைக்கட்டி வச்சு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த முளைக்கட்டின தானியங்கள் ஏதாவது ஒரு தானியம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த நரம்புகள் B12 டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய அந்த நரம்பு ப்ராப்ளம், கைகளில் நடுக்கம் இருக்கிறது, நரம்புகள் எலும்புகள் எல்லாம் பலகீனமாக இருக்கிறது, இந்த ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பண்ணிவிட்டு கருப்பு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த வந்து கஞ்சியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா களி மாதிரி செஞ்சு ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு அது எடுத்துக்கலாம். இது எல்லாமே உணவுகளில் கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. இது பண்ணதுக்கப்புறமா நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பலகீனமாக இருக்கிறது, ஏதாவது வெயிட் தூக்கும் போது வந்து கைகளில் நடுக்கம் வருது, வலிகள் வருது, இது எல்லாமே நல்லா மாற ஆரம்பிச்சிடும். உணவுகளில் மாற்றம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ டாக்டர் ஆன் கால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கல்பனா. எந்த ஊர்ல இருந்துமா? நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு வயசு 34 ஆகுது. சரிங்க. 2.5 வருஷமா சளி தொந்தரவாவே இருக்கு. சரிம்மா. நடந்தா மூச்சு வாங்குது, இருமல் ஓவரா இருக்கு. சரிம்மா. இப்போ பஃப் 4 ஏதாவது யூஸ் மாசமா பண்றீங்களா? பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. சின்ன வயதுலேருந்து அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா உங்களுக்கு? ஆமா மேடம். சரிம்மா. இப்போ பஃப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிம்மா. மூக்கில் நீர் மாதிரி வடிகிறது, அடுக்கு தும்மல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்காமா? இருக்கு. மழை டயத்துலலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமாக இருக்கும்.
சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் அடிக்கடி வருதுன்னும் போது உடம்புல வந்து கபம் அதிகமாக சேருதுன்றதை புரிஞ்சுக்கணும். கபம் நமக்கு உடம்புல சேரும்போது குளிர்ச்சி தன்மை மிகுந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வரணும். இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி மருந்துகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உள்ள சளி இருந்தாலுமே அது நல்லா இலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கடுகு ரோகிணி அப்படின்ட்டு ஒரு பொருள் கிடைக்கும். கடுகு ரோகிணி, மரமஞ்சள், தாலிசப்பத்திரி, சுக்கு இது 4மே வந்து வாங்கிக்கோங்க. இது 4ஐயும் ஒரு 10 கிராம் அளவுக்கு கூட வாங்கிட்டு நல்லா வீட்டிலே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இளவெறுப்பாக வறுத்துட்டு ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கோ இல்லை 1 கிராம் அளவுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு காலையில் உணவுக்கு அப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் குழச்சி ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாமே நல்லா இலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஆஸ்துமா தொந்தரவு மாதிரி இருந்தாலோ இல்லை நாள்பட வீசிங் இருந்தாலோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளி இலகும்போது அந்த மூச்சுக்குழலோட அளவு வந்து ரொம்ப குறையிறது தான் நமக்கு வீசிங் வருது. அது எல்லாமே நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த சுருங்குறது, விரிகிறது, மூச்சு தொந்தரவு, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, மூச்சு வாங்குறது, இது பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? இணைந்திருக்கீங்கம்மா, இணைந்திருக்கீங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராமச்சந்திரன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு உங்கள் வயது என்னங்க ஐயா? ஜூஸ். ஓகே, உங்கள் கேள்வியை கேளுங்க. என்னங்க? ஐயா வணக்கம், சொல்லுங்கள், என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு கால் இடையில தனியாக வடி இருக்கு. சரிங்க, புண்ணு மாதிரி ஏதாவது இருக்குங்களா? சுகர் சரிங்க, சுகர் தொந்தரவு ஏதாவது இருக்குங்களா ஐயா? சுகர் எதுவும் கிடையாது. சரிங்க, காலில் புண்ணு மாதிரி இருந்து அதில் நீர் அதிகமாக வடியுதா? எப்போவாது தான் வடியுது. வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? சரிங்க ஐயா, சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கய்யா. உங்களுக்கு காலில் புண்ணு இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு முறை சுகர் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 50 வயது 40 வயதுக்கு மேலே வந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் சுகர் லெவல் வந்து நம்ம பார்த்துட்டு வரணும். ரெகுலராக இருக்கா இல்லை 3 மாத சுகர் வேல்யூ, HbA1c இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கான்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக நம்ம உணவுப் பொருட்களில், உணவு பழக்கங்களில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கணும். நிறைய டீ காஃபி குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். நாவல் பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாவல் பட்டையோட சூரணமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாவல் பழத்தோட கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடர் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய சுகரை, அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கிறது வந்து நல்லா கம்மி பண்ணும். டெய்லியுமே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியிலையோ இல்லை பால்லையோ கலந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது நமக்கு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை நல்லாவே குறைச்சி விட ஆரம்பிக்கும். இதனால ஏதாவது டயபெட்டிக் ஊண்டு இருக்குது அப்படின்னாலுமே நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் சுகர் தொந்தரவுகள், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கிறதுக்காக நம்ம சிறப்பாக மூலிகை மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை எடுத்துக்கும் போது 3-4 மாதங்கள்லேயே உங்களுக்கு சுகர் எல்லாமே நல்லா கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். வெளிப்பக்கமாக ஏதாவது புண்கள் இருந்தாலுமே நல்லா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும்போது நல்லாவே ஆறி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? என் பேர் ராதிகா மேம். நான் பூம்புகார்லேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 25 வயசாகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம்மா. சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? மேம் எனக்கு பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகுதுங்கம்மா. சரிம்மா. ஸ்கேன் பண்ண நீர் கட்டி இருக்கு. நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க மேம். சரிம்மா, உடம்பு வெயிட் அதிகமாகிட்டு போகிறீங்களாம்மா? ஆமாங்க மேம். சரி, வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இல்லைங்க, ஒரு சைடு மட்டும், லெஃப்ட் சைடு மட்டும் வயிறு வலிச்சுட்டே இருக்கு. வயிறு வலிச்சுட்டே இருக்கு. ஸ்கேன் எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும்மா? ஒரு 2 வாரம் இருக்கு. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா.
நீர்க்கட்டிகள் இருக்குன்னும் போது உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே தான் போகும். நீங்கள் வேறு ஏதாவது ஹார்மோனில் சேஞ்சஸ் இருக்கான்றதை ஒரு முறை பார்த்துக்கணும். தைராய்டு லெவல் நார்மலாக இருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு பிசிஓடி தொந்தரவுகள் இருக்குன்னும் போது நான் சொல்கிற மாதிரி மருந்து பொருட்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வாங்கிக்கோங்க. இது வீட்டிலே நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் துளசி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதோட சாறு, அந்த சாறில் வந்து இந்த கருஞ்சீரகத்தோட பொடியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நைட்டு 2 நேரம் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துளசி இலை சாறில் ஊற வச்சு அந்த பொடியை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக அதை தேனில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். 2 நேரம் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த வெயிட் அதிகமாக போயிட்டே இருக்கிறது இதுவுமே நல்ல நார்மலுக்கு வர ஆரம்பிக்குமா உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன் மேடம். உங்கள் வயது என்ன? நான் 49 ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. மேடம், அம்மா சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி அடுப்பு சிம்பல் வருது. சரி, எவ்வளோ நாளாக இருக்குமா? அது வந்து ஒரு 6 வருஷமா இருக்கு. சரி, வீட்டில் வேற யாருக்காவது இதே தொந்தரவுகள் இருக்குங்களாம்மா? இல்ல மேடம், எனக்கு தான் மேடம் இருக்கு. சரி, இதுக்காக வேற ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், இந்த சிட்ரிசன் மாத்திரை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, நான் சொல்ற மாதிரி கழுத்து வலி வேற வருது. சரி, கழுத்து வலி இருக்கு. சரிம்மா, நான் சொல்றேன் உங்களுக்கு. சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் நாள்பட இருக்குன்னும் போது டஸ்ட் அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கணும். வீட்லேயோ நம்ம தூங்கக்கூடிய பெட்லேயோ வந்து டஸ்ட் அதிகமாக சேருதுன்னும் போது நமக்கு மூக்கின் மூலமாக அந்த சுவாசம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக நமக்கு டஸ்ட் அலர்ஜி திருப்பி சளி உற்பத்தியை அதிகப்படுத்தி விடும். ஏசி யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர் இதெல்லாம் 2 நாளைக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடு வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னாலுமே டஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக மாஸ்கோ இல்லை வேறு ஏதாவது டஸ்ட் இல்லாத இடத்துக்கு வந்து இருக்கிற மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் சொல்கிற மாதிரி மருந்துகள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக சரியாகி கொடுத்துரும். சைனஸ் தொந்தரவுகளுக்கு சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட வந்து தேன் கலந்துட்டு தூதுவளை இருக்குது பார்த்தீங்களா, அதோட சாறு கலந்து ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வாங்க. இதை எடுத்துக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாம் நல்லா இலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். டஸ்ட் அலர்ஜி இருந்தாலுமே உங்களுக்கு அந்த தூசிகள் சேர்றதுனால இருக்கக்கூடிய சளி நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ் நோய்களுக்காக சிறப்பாக மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இதை எடுக்கும்போது மறுபடியும் சைனஸ் வராமல் உள்ளே இருக்கக்கூடிய சளி நல்லா இலகி வெளியில் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கோங்கம்மா. முழுமையான மருத்துவம் எடுக்கும்போது சீக்கிரமே சரியாகி கொடுத்துரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய பிசிஓடி பிரச்சனைக்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கு என்ன தீர்வு, என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நீங்களே இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.